நடக்க போற நிச்சயதார்த்தம் சக்திக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் இல்ல, உனக்கும் சக்திக்கும் தான். இந்த சக்தி சட்டையை போடு. டேய் மாப்பிளைக்கு வேட்டி கொடுத்திருக்கே, பெல்ட் கொடுக்கணும்னு அறிவு இல்ல? பெல்ட் எல்லாம் ஒண்ணு வேட்டி எவராது விடு. இவன் மட்டும் என்னடா பெல்ட் காணா? நான் அண்ணா கயிறுல கட்டி இருக்கேன். அருணா கயிறா கண்ட்ரி என்ன இவ்வளவு கேவலமா சொல்லிவிட்ட? அண்ணா கயிறு வச்சுதான் பெல்ட்டா கண்டுபிடிச்சாங்க தெரியும்ல? டேய் இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் லெவலுக்கு பேசிட்டு இருக்காதடா. டேய் இவனை நம்பி நீ வேட்டி கட்டின, நீ பங்கன்ல வேட்டிய வந்து டார்ச்சர் மாதிரி நிக்க போற. ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். சரி சக்தி, நீ பவுடர் கூட எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் அடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா சக்தி, நான் மத்த வேலையை பாக்குறேன். சரி போ. ஏய் இந்த பொட்டு வேடி அது நல்லாவே இல்ல. அவ வச்சிருக்கால அது நல்லாதான் இருக்கு. இது நல்லாவே இல்ல, இதான் சூப்பரா இருக்கு. ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இது நல்லாதான் இருக்குன்னு சொல்றேன். இது மேட்சிங்கா இருக்கு அதான் சொல்றேன். அப்பா சரிமா பரவாயில்ல. எந்த பொட்ரி? இதோ இது மேட்சிங்கா இருக்கும். அப்பா 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 ஹலோ, என்ன ரெடியா? ஏன் அவ்வளவு அர்ஜென்ட்டா? கஷ்டமா இருக்கு திவ்யா. ஏன்? பெரியவங்க பேசினதெல்லாம் கேள்விப்பட்டியா? என்ன பேசிட்டு இருந்தாங்க? இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணமா. என்ன பேச்சே காணும்? ஓகே இருக்கட்டும், அதனால என்ன? ஆட்டி பாவி, அதனால என்னவா? அது வரைக்கும் எப்படி வெயிட் பண்றது? எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. எனக்கு இருக்கிற அதே அவஸ்தை தான் உனக்கு இருக்கும். இருக்கா இல்லையா? ரொம்ப முக்கியம். போன வை.
என்ன நீ இப்படி வெக்கப்படுறத பார்த்தா என்னமோ சக்தி ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசுற மாதிரி தெரியுது. ச்சே போடி போய் உன் வேலையை பாரு. ஏய் அப்ப கன்ஃபார்மா அதான். அண்ணாச்சி கொஞ்சம் இங்க வாங்க அண்ணாச்சி. என்ன தம்பி? அண்ணாச்சி உங்க பேர் என்னன்னாச்சி? மணி தம்பி. உங்க வீட்டுல கரெக்டா தானாச்சு பேர் வச்சிருக்காங்க. இனிமே போண்டா மணின்னு மாத்தி வச்சுக்கிறீங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்க? இந்த தழும்ப தொட்டு பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஊஞ்சாவும் தான் வரும். ஏல நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு நல்ல விஷயம் நடக்கும்போது சந்திர ரொம்ப பெருமையா இருக்கல. உன் குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையெல்லாம் கொடுத்து வச்சோம்ல. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உன் கூட சம்பந்தம் வைக்கிறது எனக்கு தான் சந்தோஷம். உண்மையில எனக்கு தான் பெருமையா இருக்கு. என்னடே சந்திர நீ நானும் சம்பந்தி ஆவோன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. யார் தான் நினைச்சு பார்த்தா? அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட மகிமடா. ஆமால சரியா சொன்ன சந்திர. நீ நானும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்கிற. சரியா சொன்னப்போ ஐயா ஆரம்பிச்சிடலாமா? இல்ல ஆரம்பிக்க வேண்டியதுதானே. அதான் நாட்டாம வந்துட்டார்ல. ஸ்டார்ட் பஞ்சாயத். நிச்சயதார்த்த ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வந்த டங் ஸ்லிப் ஆகி என்னைய ஸ்லிப் ஆகிடுச்சு. என்ன ஆளாளுக்கு வந்து நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் பாத்துட்டீங்க. சாட்டு போட்டு பொண்ணை வர சொல்லுங்கப்பா. இத நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சார்பா சொன்னேன். ஏ வசதி போய் திவ்யா கூட்டு வா. ஐயா ஒரு சாட்டை வச்சிருக்காரு, பாத்திருக்கியா? ஏன் பல முறை வச்சு உன்னை விளாசி இருக்காரா? பாத்திருக்கியா இல்லையா? இல்லடா. இப்ப வரும் பாரு, வந்து விளாசுவாங்க, அப்ப தெரியும். எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்வல்ல. ஆளுக்கு 50 வாங்கிக்கிறியா? ஐயோ. என்ன மாப்பிள்ள மட்டும்தான் வெக்கப்படுறாரு, பொண்ணு வெக்கப்படுற மாதிரி தெரியலையே. டேய் நீ கருப்பு கண்ணாடி போட்டிருக்கடா, அதனாலதான் உனக்கு தெரியல. பெரிய பில்ல அஜித் இவரு கண்ணாடியை கழட்டவே மாட்டாரு. அதுவா, எங்க அக்கா சிட்டில வளர்ந்தா, அதான் இப்படி தைரியமா இருக்கா. உங்க மாப்பிள்ள கிராமத்துல வளர்ந்தாருல, அதான் இப்படி வெக்கப்பட்டு திரியறாரு. அப்போ எங்க சக்தியை விட்டு உங்க அக்காளுக்கு வெக்கப்படுறது எப்படின்னு கத்து கொடுக்க சொல்லவா? ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குமே, பரவாயில்லையா? நாங்களாம் வெக்கப்பட ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. இது தேவையா? வாமா நமஸ்காரம் பண்ணி பெரியவாளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க.
நல்லா இருந்தேன். அப்ப நான் பத்திரிக்கைய படிக்கலாமா? முறையா படிச்சிருங்க. சரிங்க ஐயா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆலம்குளம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வேலுதேவர் ஐயா, பாக்கியலட்சுமி தம்பதியரின் புதல்வன் சக்திவேலுக்கும், சென்னை சந்திரசேகரன் விஜி தம்பதியரின் புதல்வி திவ்யா என்கிற திவ்ய தர்ஷினிக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஆவணி திங்கள் 11ஆம் நாள், ஆங்கில தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி, இன்று பங்குனி திங்கள் 24ஆம் தேதி நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். சுகமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜாஜ சேவேந்திரஜே. தட்ட மாத்திங்கோ, நல்ல நேரம். முத்தழகு, இங்க வாமா. உங்க அப்பே ஃபுல்லா குடிச்சிட்டு மேல தெருவுல கீழே விழுந்து கிடக்குறாமா. நான் என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கல. சரி, சைக்கிள்ல உட்கார வச்சு தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா என்னால முடியலம்மா. நீ வேற யாரையாவது அழைச்சிட்டு போய் பாருமா. போமா. வேலை பொண்ணுடா கிள்ளுக்குறியா? யாரு? முத்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரிய உனக்கும் அந்த சக்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. இப்பவே போய் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாமா? நடக்க முடியல, நான் அப்படியே வேலு வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஒண்ணு வேண்டாம், நீங்க வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். எழுந்துருங்க. தொடகு. முத்து, முத்தழகு, முத்து. அம்மா செத்தப்பவே நானும் செத்து போயிருப்பேன்ப்பா. ஆனா சக்தி மாமா முத்து, முத்தழகு, முத்தழகு.
முத்தழகு, ஏம்மா ஒரு நிமிஷத்துல கொலை நடுங்க வச்சிட்டியம்மா. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்க? நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு, கல்யாணம் இன்னும் முடியலல்ல? எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருச்செல்லாம். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. மா, நீ சக்திக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீ சக்தி மேல வச்சிருக்க பாசம் நிஜம்னா உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாம கும்புற சாமி மேல சத்தியமா சொல்றோம்மா, அந்த சாமிய உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும்டா. கண்டிப்பா நடக்கும்மா. மா, சக்திக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா இரு. நாம கும்புற சாமி நம்மள கைவிடாதுடா.